தமிழக முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு என் மனமார்ந்த வணக்கம். ஐயா, இன்னைக்கு பணக்கார வீட்டு பிள்ளைக பூரா இன்னைக்கு ஏசியில பிள்ளைகள பாதுகாக்கிறதுக்காக கொசு கடிக்காம ஏசியில படுக்க போட்டுறாங்க. ஆனா, இங்க ஏழை பிள்ளைக பார்த்தீங்கன்னா, கூவத்திலயும், ஜேரியிலயும், ஆத்து ஓரத்துலயும், கம்மா ஓரத்துலயும், இப்படியே கருவ ஓரத்துலயும் இப்படித்தான் வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு இருக்காய்ங்க. அவிங்க பிள்ளைகள்லாம் இன்னைக்கு கொசு ஆஞ்சு எடுத்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு பிள்ளைகளையும் எப்படியும் ஒரு நாளைக்கு 20 மில்லி ரத்தத்தையாவது எடுத்துப்புடுது. இப்படித்தான் இன்னைக்கு பிள்ளைகள ரத்தத்த பூரா பறி குடுத்துட்டு ஆஸ்பத்திரிக்கு அலையிறாய்ங்க. நோய்வாய்ப்பட்டு காய்ச்சல் வந்துருது. காய்ச்சல் வந்தா எதனாலனா கொசு கடிக்காம வச்சிருந்தனால தான். கொசு கடிக்காம வச்சிருந்தீங்கன்னா, இன்னைக்கு கடிச்சிருக்காது. நீங்க கொசு கடிக்கிற மாரி வச்சிருந்தனால தான், இன்னைக்கு இந்த பிள்ளைக்கு காய்ச்சல் வந்துருச்சு. அப்படின்ற நிலைமைலாம் இருக்கு. முதல்ல எதுக்கோ மருந்த கண்டுபிடிங்க. இந்த கொசுவ ஒழிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு மருந்து கண்டுபிடிச்சீங்கன்னா, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த மாரி மருந்தெல்லாம் இருக்கா என்னான்னு தெரியல. ஆனா, இன்னைக்கு குட் நைட்காரன்னு, ஆள் வீட்டுக்காரன்னு அவனும் இவனும் தான் இன்னைக்கு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கான். என்ன செய்யன்னு ஒண்ணுமே புரியல.